அவர் வாழும் காலத்துல, அவர் கடைசி காலத்துல அவர் ஒரு குடிகாரர் அப்படின்னு ஃபிரம் பண்ணி இது பண்ணது எல்லாமே திமுக தான் கேப்டன் அழிவுக்கு வந்து காரணமா இருந்தது. ஆனா இன்னைக்கு இப்படி மறுபடியும் திமுக கூட போய் எடுத்து வைக்கிறதுன்றது வந்து ரொம்ப மோசமான விஷயம் அப்படின்ற மாதிரி விமர்சிக்கிறாங்களே. நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு வார்த்தை, என்ன சொன்னீங்க? குடிகாரங்கிற வார்த்தை யாரு சொன்னா? ஜெயலலிதா சொன்னாங்க. திமுக சொன்னச்சா எவ்வளவோ எதிராக நடந்த போதும், விஜயகாந்த் எவ்வளவு முரண்பட்டு பேசிய போதும் கலைஞர் ஒருபோதும் அந்த வார்த்தை சொல்லல. ஜெயலலிதா தான் பகிரங்கமாக சட்டசபையிலே சொன்னாங்க அவரே ஒரு குடிகாரன்னு சொன்னாங்க. சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு வேளை அது ஒரு குற்றமாக இருந்தால், அது ஒரு அரசியல் காரணங்களால சொல்லப்பட்ட ஒண்ணுதான். அப்படி ஒரு குற்றமாக இருந்திருந்தால் அதிமுகவும் தேமுதிக கூட்டணி வைத்திருக்க முடியாது. இவ்வளவுக்கும் 2011 தேமுதிகவோட கூட்டணி நின்று ஜெயிச்சதுக்கு பிறகு பேசுனது. தேமுதிக அன்னைக்கு வந்து தேமுதிக அதிமுக தேவைப்படல, அதிமுகவுக்கு தான் அன்னைக்கு அதிமுகவுக்கு தான் தேவை. ஏன் விஜயகாந்த் அந்த முடிவு எடுத்தாரு? பார்ப்பன லாபி தான். சோ ராமசாமி போய் தேவடு காத்து விஜயகாந்துக்கு சோப்பு போட்டு பிரேமலதாவின் மண்டையை கழுவி வாங்க நம்ம அம்மா கிட்ட சேர்ந்துக்கிடுவோம், இதுதான் நல்லது. யாருக்கு நல்லது? எங்க வாளுக்கு நல்லது. ஜெயிக்க வச்சீங்க. விஜயகாந்த் விழுந்ததுக்கு காரணமும் பார்ப்பன சரி. கண்டிப்பா ஒரு எதிர்கட்சி தலைவர்னா எவ்வளவு பெரிய போஸ்டிங், அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவன் காத்து கிடக்குறான். இன்னைக்கு நான் எதிர்கட்சி, நாளைக்கு ஆளுங்கட்சி, இப்படிதான் யோசிப்பாரு அவரு. அந்த இடத்துக்கு வந்த ஒருவரை அடுத்த எலெக்ஷன்ல இல்ல, அடுத்த 2 வருஷத்துக்குள்ளே காலி பண்ணிட்டாங்க. இடைத்தேர்தல் அப்பவே ரொம்ப முடிச்சாங்க. தன்னுடைய நெருங்கிய நண்பர்களாக இருந்தவர்கள் எல்லாம் கட்சியில இருந்து ஓடினாங்க, வெளியில போனாங்க. திட்டமிட்டு பிரித்து எடுத்து விடப்பட்டாங்க. மா நடராசனும் ஜெயலலிதாவும் போட்ட பிளான்கள், சோ ராமசாமி எல்லாரும் கூட இருந்து செய்த சதியின் விளைவு. பஃபா பாண்டியராஜன், நடிகர் அருண் பாண்டியெல்லாம் வந்து நடிகர் சங்க காலகட்டத்தில் இருந்து நண்பர், நெருங்கிய நண்பர், வெல்விஷர், இவர்களை எல்லாம் பிரித்து கொண்டு போய் அவர்களுக்கு எதிராக பேச வைத்து, நடிகர் தியாகுலாம் வந்து அவ்வளவு டியர் மோஸ்ட் ஃப்ரெண்டு சாப்பிடுறா அப்படின்னு உணவெடுத்து கொடுத்து ஊட்டி விட்டு வளர்ந்தவர்கள் 2 பேரும். இன்னைக்கும் பேசுவார் தியாகு. ஆனா அவர் வாயெல்லாம் திட்ட வச்சு ஜெயலலிதா திட்டமிட்டு செய்தார். அவர் சமீபமா இப்ப வருந்திருக்கிறார். வருந்தி அதை பத்தில இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அந்த அம்மாவுக்கு மேந்திரி பிள்ளை. ஆமா, அப்போ அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அது ரொம்ப மோசமானது, கொஞ்சம் இதுவா. அப்போ பார்ப்பன கூட்டம் எவ்வளவு அழகா வேலை செய்து பாருங்க.